வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ். பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பியுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியுமே. அவர் நிறைய முற்போக்கு பேசக்கூடிய ஆள், பகுத்தறிவு பேசக்கூடிய ஆள், பெரியார் அம்பேத்கர் கொள்கை பேசக்கூடிய ஆள். இங்கே விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான எக்கச்சக்க சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நமக்கு பயமுறுத்துது. ஏன்னா இப்போ தான் தீபக் ராஜாவுடைய கொலை நடந்தது. அது முடிஞ்சு ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்குள்ளேயே இப்போ மறுபடியும் ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோட கட்டுப்பாடோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சாராய விற்பனை தான் தடுக்கலாம், இந்த மாதிரியான உளவுத்துறைகள்லாம் இருக்கு செய்திகள் வந்திருக்காதா? ஏன்னா இவர் ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். இதுவெல்லாம் செய்திகள் பரவாதா? இதில் விசாரணையில் 8 பேர் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்காடு சுரேஷ்னு ஒருத்தர், அவர் லாஸ்ட் இயர், ஆமாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் ட்விட்டரில் பார்த்து தான் சொல்கிறேன். ஆற்காடு சுரேஷ்ன்றவர் போன வருடம் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவருடைய மரணத்துக்கு இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் கூட பிறந்தவர் ஒரு ஆட்களை கும்பலை ரெடி பண்ணி அவருடைய ஓராண்டு நினைவு நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்ததா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது நமக்கு திமுக கிடைச்சிருச்சா வச்சு அடிங்க, அது கிடையாது. எத்தனை 2 பார்ட்டிஸ், அதிமுக சரி திமுக சரி, மாறி மாறி ஆட்சி பண்ண எல்லா, நானும் சின்ன பிள்ளையிலிருந்து கேள்வி பண்ணுறேன். ஆள் கடத்த, குழந்தைங்களை கடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மக்களை வெட்டி கொள்றதா இருக்கட்டும், நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ரொம்ப சின்சியரான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா இங்கே கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டாலே உயிருக்கு அச்சுறுத்தல், அவங்க உயிருக்கு ஆபத்துன்றதே ஒரு ஆபத்தான விஷயம் தானே. இதெல்லாமே ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஏன்னா பேசுறதுக்கு இங்கே எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இங்கே ஃப்ரீடமாக செய்கிறதுக்கு இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்போ இது ஒரு பாமரனுக்கு நடந்தாலே தப்பு, அது கண்டிக்க வேண்டிய விஷயம். இதில் ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கு நடந்திருக்கின்றால் எதுக்காக நாம் அழுத்தமாக சொல்கிறோம் அவர் மட்டும் ஸ்பெஷலானா? அப்படி இல்லை. இவர் 4 பேருக்கு தெரியக்கூடிய ஒரு ஆளுக்கு இப்படி நடக்குதுன்னா, பாமரர்களாகிய நம்ம இந்த மாதிரியான ஒரு சமூக நீதியெல்லாம் பேசும்பொழுது உடனே இந்த பயந்துட்டாண்டா அப்படிம்பாங்க. அது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வாய்ஸை குரல் ஒசத்தி பேசிட்டாலே கொல்லுவோங்கிற நடவடிக்கை ரொம்ப தவறானது. இதற்கு எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க ஆல்வேஸ் ரொம்ப சின்சியராக இருக்கணும், தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும். இவருடைய வழக்கில் நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம்.